ராமாயணத்தில் சொல்லுக்கு ராமன், மகாபாரதத்தில் வில்லுக்கு விஜயன், நம் பாரதத்தில் இதயக்கனிக்கு விஜயன். இவர் அறிஞர் அண்ணாவின் இதயக்கனி எம்ஜிஆர், எம்ஜிஆரின் இதயக்கனி திரு விஜயன் அவர்கள். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த குரலோடு பேசுகிறது கஷ்டம். என் சார்பாக திரு வின்சென்ட் அவர்கள் பேசுவார். திரு மதுமணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக செய்தமைக்காக அவருக்கு எங்களது பாராட்டு. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் எங்களது பாராட்டும் நன்றியும். எம்ஜிஆர் நூற்றாண்டை இதே பாரிஸில் பிரமாதமாக நடத்த ஏற்பாடுகள் செய்கிறோம். அதற்கான அறிவிப்பை திரு வின்சென்ட் அவர்கள் வெளியிடுவார். அனைவருக்கும் வணக்கம். இறுதியாக நமது சிறப்பேச்சாளர் பேசுவார்கள். இந்த எம்ஜிஆர் சால்வையை எனக்கு அளித்ததாக நான் எண்ணாமல் எம்ஜிஆர் பேரவையை சேர்ந்த அனைவருக்கும் இதை போர்த்தியதாக நான் நினைக்கின்றேன். அடுத்தபடியாக இங்கே இறுதி வரை அமர்ந்துள்ள உங்களுக்காகவும் போர்த்தியதாக நான் மனதார நினைக்கின்றேன். ஆகவே நீங்கள் இவ்வளவு நேரம் இருந்து கேட்டதற்கு நன்றி. இறுதியாக நமது சிறப்பு பேச்சாளர் அவர்களுடைய உரையை கேட்டுவிட்டு இறுதியாக ஒரு நான் டான்ஸ் இருக்கிறது, எம்ஜிஆர் டான்ஸ், சிறுவன் சிவனேஷ் இதோடு நமது நிகழ்ச்சி முடிகிறது. அதன் பிறகு எங்கள் எம்ஜிஆர் பேரவையை சேர்ந்த தம்பதிகள் அசோக்குமார் பரமேஸ்வரி அவர்களுடைய 1 வயது குழந்தை இன்று சரியாக 1 வயது. அதற்காக முடிந்தபின் நாங்கள் ஒரு கேக் வெட்டுவோம். அவ்வளோதான். அதோடு நிகழ்ச்சி முடிந்தது. ஆகையால் நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு நன்றி. அடுத்தது தொடரும். ஐயா விஜயன் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. அவர் நிறையா பேசணும்னு நினச்சி வந்தார். இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் தான், டைரக்ஷன் பின்னாடி இருக்குது. அவர் வருவார். இப்போ இவர் படத்தில் வில்லன், அப்பாவை போல். இவர் படத்தில் வில்லன், இதயக்கனி விஜயனின் நண்பன். சிறப்பு விருந்தினர் திரு வின்சென்ட் அசோகன். முன்னாள் வில்லன் எல்லாம் இந்நாள் கதாநாயகன். உங்களுக்கு தெரியும், நிறைய வில்லன்லாம் அதுபோல் நீங்களும் பெரிய கதாநாயகனாக வர இந்த பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை உங்களை வாழ்த்துகிறது. வருக, உங்களின் மேலான சொற்களை தருக. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இதில் நான் இங்கே உட்காந்து வந்ததுலேருந்து நான் முதல்ல என்ன பேச கூப்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா அது நடக்கலை. சரி, அப்போ அடுத்தது கூப்பிடுவாங்க இப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, திடீர்னு மேடையை விட்டு இறங்கி எல்லோரும் கீழே உட்காருங்க, ப்ரோக்ராம் நடக்கும்னாங்க. சரி, இப்போதைக்கு கூப்பிட மாட்டாங்க போல இருக்குது. அப்புறம் நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் அதுவும் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. அப்பவும் கூப்பிடல. அதாவது இது எனக்கு உடனே என்ன தோணுச்சுன்னா, நம்ம சினிமா பார்க்க போகிறோம். அதில் நிறைய பேருக்கு என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு தேட்டருக்கு போகும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நான் படத்தை பார்க்கணுன்னு நினைப்பேன். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளம்பரம் போடுவாங்க. அந்த விளம்பரத்துலேருந்து படத்தை பார்த்தா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டா கூட எனக்கு என்னமோ பெருசாக ஏதோ விட்டு போனாப்பில் இருக்கும். அதுபோல் ஆரம்பம், கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது?
படம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்போம். நம்ம சாதாரணமாக ஒரு படத்தை பார்த்தோம்னா அதுபோல் பிகினிங் டு எண்ட். அதனால் எனக்கு இந்த கிளைமேக்ஸை கொடுத்துருக்கீங்க. அதுவும் எனக்கு டபுள் கிளைமேக்ஸ், அவருக்கும் சேர்த்து பேசணும். இதில் அப்படின்னும்போது நடுவில் நடந்ததெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு கேட்பீங்க. அப்படி இல்லை. எப்படி ஒரு படம் ஆரம்பித்து நடுவில் கதை இருந்தால்தான் கிளைமேக்ஸ். ஸோ முதல்ல நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நினச்சிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் நான் எழுதி வச்சுருந்தேன். நான் விஜயன் சாரோட நாங்கள் 2 பேரும் ஃப்ளைட்டில் வரும்பொழுது பேசிகிட்டு இருந்தேன். அதாவது நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு போகிறோம். நான் ஏற்கனவே இங்கே 2 தடவை வந்திருக்கேன். ஆனால் அப்போ தமிழ் கம்யூனிட்டியோ இல்லை இங்கே உள்ள சங்கங்களோ இல்லை இங்கே உள்ள தமிழ் மக்களையோ பார்க்குறதுக்கு எனக்கு அப்போ வாய்ப்பு இல்லை. அதனால் எனக்கு சரியாக நான் புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும். அது என்னுடைய தப்பு. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இங்கே வந்ததும் நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய கலாச்சாரம், அதை பற்றி நம்ம சொல்லணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். இவர்கிட்ட நான் பேசினேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் கலந்து சில விஷயங்களெல்லாம் பேசினோம். அதையெல்லாம் நான் குறிச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் முதல் உரை முடிந்து நான் உட்கார்ந்து பார்க்கும்போது கலை நிகழ்ச்சிகளை பார்த்தேன். கலை நிகழ்ச்சிகள் நம்முடைய கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பின்பற்றுறீங்கன்றதை எனக்கு பார்க்கும்பொழுது தெரியுது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா குடும்பத்தோடு வர்றீங்க. அதில் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இன்வால்மெண்ட், குழந்தைகள், பெரியவர்கள், தாய் தந்தை, அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுறீங்க. அந்த ஒரு க்ளோஸ்னஸ், அதை நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அதனால் உடனே அடிச்சிட்டேன் நான், அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ஒரு இடத்துக்கு வரும்பொழுது இங்கே உங்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய எப்படி நீங்கள் எங்களை ரிசீவ் பண்ணீங்கன்றதுலேருந்து இந்த நேரம் மட்டும் நான் உங்களுடைய அந்த அன்பில் நெகிழ்ந்து தான் போகிறேன். இப்போ என்னுடைய உரை. இதில் முதல்ல பேசின அத்தனை பேருக்கும், அதாவது முன்னிலை அப்படின்னு போட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற திரு முடியப்பன், அலன் ஆனந்தன் அவர்கள், தேவகுமாரன், புலவர் பன்னீர்செல்வம், தசரதன், தலித் முருகையா, தலிஞ்சன் முருகையா, இதில் கொஞ்சம் தப்பாக டைப் எழுதியிருந்தது, அண்ட் கேசவன், வீல் ஃப்ரான்ஸ், வரவேற்புரை. இதில் நிறைய பேருடைய உரையை நான் கேட்கும் பொழுது அதில் எப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, யார் இப்போ நான் வந்திருக்கேங்கிறதுனால என்னை பற்றி, எங்கள் அப்பாவை பற்றி இதெல்லாம் நிறைய பேசியிருக்கீங்க. இதில் நான் திரு நஜீம் அவர்கள் பாட்டு பாடி காமிச்சிங்க, தட்சிணாமூர்த்தி, முகமது மஜித், முஜாவித் முகமது, கோபாலகிருஷ்ணன், திரு கோபாலகிருஷ்ணன், திரு சீனு கணேஷ், திரு அசோக்குமார், திரு மதிவானன், திரு அன்பழகன், ஆறுமுகம், பால், இஸ் தட் ரைட்? யா, அண்ட் திரு ரமேஷ் ராஜா. இதில் இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கே டெப்யூட்டி மேயர் தான், அவங்க டெப்யூட்டி மேயர் இருந்து அவங்கள வர வச்சிங்க. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் நீங்கள் இங்கே உள்ள ஃப்ரெஞ்ச் பீப்புள் அவங்களையும் மதித்து நீங்கள் இந்த ஒரு விழா நீங்கள் கூப்பிட்டதுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னும் பொழுது அவர்களுக்கு நம்மீதும் நம்மளுடைய இந்த தமிழ் கம்யூனிட்டி மீதும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்கிறத இதை பார்த்தாலே தெரியுது. அண்ட் அதை நான் ரியலி கங்க்ராச்சுலேட் ஆல் ஆஃப் யூ. இதில் இன்னும் கருத்துரை அப்படின்ட்டு பேசிய திரு ஜெயபாலகிருஷ்ணன் அவர்கள், லின்னோதினி அவர்கள், எலிசபெத் அமல்ராஜ் அவர்கள், அழகு சின்னையா, திரு ராமமூர்த்தி, அப்புறமா கவிமலர் சொன்ன திரு வேலு,
இவரை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும். ஏன்னா எப்படி நான் வந்து இவருக்கும் சேர்த்து பேசுகிறேனோ அவர் எல்லாமே 2 தடவை சொல்லி புரிகிற அளவுக்கு சொல்லிகிட்டே இருந்தார். தேங்க்யூ வெரி மச். திருமதி சரஸ்வதி, திருமதி நர்மதா, திருமதி மேனுவேல் அண்ட் கலை நிகழ்ச்சிகள், இதில் நாட்டியம் ஆடின அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமாக ஆடினாங்க. பரதம், குத்துப்பாட்டு, அப்புறம் பாடல்கள், இப்படி எல்லாமே இருந்தது. வீணை, இசை நிகழ்ச்சி. ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் பாருங்கள், திடீர்னு இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக பேசினாங்க திருமதி எலிசபெத் அமல்ராஜ், ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ. கலாச்சாரமெல்லாம் வந்து மாறலைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில். அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. நான் பார்த்தேன், அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு புரட்சி தலைவருடைய நிகழ்ச்சி இது. இதில் புரட்சி தலைவரே அந்த தொப்பியும் கண்ணாடியும் போட்டது அவங்க ஒய்ஃப் சொல்லி தான் போட்டதா அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஊருக்கு போனாலும் ஒய்ஃப் சொல்கிறதா மற்ற புருஷன் கேட்குறான் பாருங்கன்றது இதுக்கே உதாரணமாக, இவரே உதாரணமாக வச்சு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போய் சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்க பாருங்கள், நீங்கள் வந்து எம்ஜிஆர் நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, எம்ஜிஆரே இப்படி பண்ணியிருக்கார், ஒய்ஃப் பேச்சை கேட்டு தாங்க போட்டிருக்கிறார், பாருங்கள் இப்போ அவர் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கார், தொப்பி போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு அப்படின்ட்டு. அதனால் இது கலாச்சாரம் மாறவே இல்லைங்க எந்த ஊருக்கு போனாலும். இது நான் ரொம்ப ரொம்ப உணர்ந்தது இங்கே தான், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அடே அப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இதில் அதாவது புரட்சி தலைவரை பற்றி நான் சொல்வதற்கு முன், இல்லை அவருடைய புகழ் அப்படின்னு நான் பேசுகிறதுக்கு பதிலாக, நான் ஒரே ஒரு முறை இதை பற்றி நான் பேசியிருக்கேன். அதுவும் ஒரு எம்ஜிஆர் ஃபங்க்ஷன் விழாவில், மலேசியாவில் நடந்தது 3.5 வருடங்களுக்கு முன். திரு விஜயன் அவர்களுடன் தான் நான் சென்றேன், அவர் தான் அழைத்து சென்றார். அதாவது அப்பாவுக்கும், அதாவது என்னுடைய தந்தைக்கும் திரு புரட்சி தலைவர் அவர்களுக்கும் உள்ள நட்பு எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லணுன்னு இருந்தேன். அதில் இந்த விஷயம், அதாவது பொதுவாக இதை பற்றி நான் சொல்வதற்கு முன் அவர்கள் இருவரும் எப்படி ஒன்றாக இணைந்தார்கள் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும், நான் சேகரித்த அளவுக்கும், ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன பையன் அப்பா இறந்தப்போ, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறமா அந்த விஷயத்தை சொல்கிறேன். அதை ஜட்ஜ் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதாவது முதல்ல இவர் வந்து எங்கள் அப்பா நடிக்கணும்னு வந்தப்போ, இது வந்து அவருடைய சுயசரிதை. எங்கள் அப்பா வந்து ஒரு சுயசரிதை எழுதியிருந்தார் சுஜாதா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில். அதை பதிவு பண்ணது மன்னை சவுந்தரராஜன் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர். அந்த சுயசரிதை வந்து ஒரு 20 வாரம் வந்தது. அந்த 20 வாரத்துக்கு அப்புறமா இவர் ஹார்ட் அட்டாக்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். அதுக்கப்புறம் இவரால் எழுத முடியல. காரணம், அதுக்கப்புறமா ஒரு 6 மாதங்கள் இறந்துட்டார். ஸோ இதில் அதை நான் படித்தப்போ எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எனக்கு ஒன்று நான் படித்தேன் அதில். அதாவது ஜெமினி வாசன் அவர்களை இவர் போய் சான்ஸ் கேட்டு போயிருக்கார் அப்பா. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, சாதாரணமாக ஆடிஷன் பண்ண சொல்லுவாங்க, அதுபோல் ஏதாவது நடித்து காட்டுங்க அப்படின்ட்டுருக்காரு. உடனே இவர் நடித்து காட்டினது எந்த படத்தை பற்றி தெரியுமா, எந்த படத்தில் இருந்து தெரியுமா, மருத நாட்டு இளவரசி எம்ஜிஆரோட சீன்ஸ் தான் நடித்து காமிச்சிருக்கார். அப்போ இவர் வந்து நடிக்க வரார். இவருக்கும் எம்ஜிஆருக்கும் எந்தவித தொடர்போ பழக்கமோ கிடையாது. உடனே இவருக்கு பிடிச்சி போயிருக்கு. உடனே ஔவையார் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் இவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, சோழ மன்னனாக. அப்புறமா வந்து தேவர் ஃபிலிம்ஸ், ஒரு சின்னப்பா தேவர் அவருடைய பழக்கம் இவருக்கு கிடச்சிது. போய் தாய் சொல்லை தட்டாதையிலே நடித்தார். அதற்கு பிறகு இவர் அதாவது அப்பா வந்து ஒரு கோ ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இவர் வந்து எம்ஜிஆருடைய விசிறி அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அது வந்து எனக்கு தெரிந்த விஷயம். அவரை வந்து தன்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், ஏன் ஒரு ஐடல்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆரை பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு ஐடலாக.
இருவரும் நிறைய படங்கள் பண்ணாங்க. அப்பாவுக்கு வந்து பேரும் புகழும் கிடைத்தது, பெருமளவுக்கு கிடைத்தது இவருடைய படங்களில். 54 படங்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். மொத்தமாக 54 ஃபில்ம்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது, ஆமாம், ஒருத்தர் வந்து ஐடல் வார்ஷிப் பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா? இது வந்து ஒரு எல்லாராலையும் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒருத்தர் கூட இருக்கிறோம்னா மரியாதை கலந்த ஒரு நட்பு இருக்கும். ஒரு சிலர் கூட நம்ம பழகும் பொழுது ரொம்ப க்ளோஸாக நம்ம பேசுவோம், வாடா போடான்னு பேசலாம். அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில வார காலங்கள் கூட நம்ம சந்திச்சிருக்கலாம், ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவோம். ஆனால் இவருடைய நட்பு எப்படி இருந்ததுன்னா, இவர் வந்து ஒரு சாதாரண நடிகராக, இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், அன்றைய சூப்பர் ஸ்டார். இவர் ஒரு சாதாரண நடிகராக போயிருக்காரு. அப்புறமா வந்து நடிக்க ஆரம்பித்தார். இவர் வந்து, அதாவது புரட்சித் தலைவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு முக்கியமான வேடங்கள் நீங்களே நிறைய உங்களுடைய உரைகள்லேயே சொல்லியிருக்கீங்க. இப்போது குடும்பத் தலைவன், தாய் சொல்லை தட்டாதே, உயர்ந்த மனிதன், அன்பேவா, இது போன்ற பல படங்கள். அப்படி இருந்தால் அவர் வந்து ஒரு அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு தான் இவரை வந்து நேற்று இன்று நாளை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுக்க வச்சுது. இந்த நட்புன்னு நான் சொல்ல வந்தது, அந்த டைமில் வந்து இவங்க சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட இருப்பாங்க. அதில் நிறைய கேட்டகரி இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ வந்து இந்த பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் நீங்கள் போவீங்க, வெளியே போவீங்க, சாப்பிட போவீங்க, அதோடு போயிடும். குடும்பம் 2 ஃபேமிலிஸும் அவ்வளோவா பழக்கம் இருக்காது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. என்னுடைய சின்ன வயசுலேருந்து உங்களுக்கும் உங்களை போன்ற நிறைய எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் விசிறிகளுக்கும் அது வந்து கோயில் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தோட்டத்துக்கு நான் பல தடவை போயிருக்கேன். சின்ன பையனா, சின்ன வயசில் நிறைய தடவை அங்கே போய் விளையாண்டுருக்கேன். நிறைய வீக்கெண்ட்ஸ் வந்து நான் அவங்க வீட்டில் இருந்திருக்கேன். அப்படின் பொழுது எந்த அளவுக்கு இவங்க க்ளோஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது இதுக்கு ஒரு உதாரணம். திரு VN ஜானகி அம்மா, அதாவது அவங்கள வந்து நான் அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு உறவு முறை அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதே போல் இவங்க எங்கள் அம்மா கூட எங்கள் அத்தை, அதாவது அப்பாவோட அக்கா, இவங்க எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறதோ இல்லை வந்து ஏதாவது ஷாப்பிங் போகிறதோ இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா போயிட்டு வருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த 2 குடும்பங்களும் நட்போடு இருந்தது. ஸோ இதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்று இன்று நாளை படம் எடுத்தால் ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் எடுக்கணும். அந்த சூப்பர் ஸ்டார் வந்து எம்ஜிஆர். அவரை வச்சு தான் நான் படம் எடுப்பேன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அமல்ராஜ் ஃபில்ம்ஸ், அது வந்து எங்கள் அண்ணனுடைய பேர் அமல்ராஜ், அவன் பேரில் தான் அந்த பட கம்பெனி ஆரம்பித்து படம் எடுத்தார். 1969 to 1970 அந்த டைமில் தான் படத்தை ஆரம்பித்தார். படம் ஆரம்பித்து இவங்க எடுத்துகிட்டு இருந்த அந்த நேரத்தில் அதாவது இவர் வந்து எப்போ டிஎம்கேயில் இருந்தாரோ, அதாவது புரட்சித் தலைவர் இருந்தாரோ, அப்பாவும் வந்து நிறைய மேடைகளில் இவர் போய் கட்சி பிரச்சாரத்துக்காக இவர் பேசியிருக்கார். திமுக அப்படி அப்போ ஏன்னா இவங்க எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க அந்த நேரத்தில். இவங்களுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் வருது, பிரிஞ்சு வர டைமில் அந்த 70லேருந்து 72க்குள்ளே தான் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இவர் வெளியே வந்துட்டாருன்னும் பொழுது படத்தினுடைய அந்த வேகம், தயாரிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வேகம் குறைந்தது. படத்தில் வந்து சில சீன்கள், அந்த காட்சிகள் எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து சொந்தமாக கட்சி ஆரம்பிக்க இருந்த நேரம் அது. கட்சியினுடைய அந்த கொடி, அதிமுகன்ற கொடி வந்து இந்த நேற்று நாளை படத்தில் வரும். ஸோ இப்படியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டது. சூழ்நிலை காரணமாக, அரசியல் காரணமாக. ஆனால் தயாரிப்பாளராக ஒருவர் இருக்கும் பொழுது, அதில் வந்து பணம் முதலீடு செஞ்சு பண்ணும் பொழுது நிச்சயமாக அது அவர்களை பாதிக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் 2 வருஷம் ஆயிடுச்சு, ஸ்லோ ஆயிடுச்சு, இன்னும் படம் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு, நின்று போகலை. ஆனால் அரசியல் அப்படிங்கிற ஒரு
அதை நான் இந்த நேரத்தில் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அரசியல் அப்படின்றது இவர்கள் இருவருக்குடைய நட்புக்குள்ளும் நுழைந்தது. ஏன்னா அது அந்த படம் வெளிவராமல் இருப்பதற்காக எதிர்க்கட்சி பல முயற்சிகள் எடுத்தது. காரணம், இது அவருக்கு அவருடைய ஃபிலிம் கெரியரில், பொலிட்டிக்கல் கெரியரில் வெரி வைட்டல் மூவி. ஏன்னா இந்த படம் வெளியே வந்ததுன்னா இதில் இவருடைய பாடல், ஏன்னா எம்ஜிஆர் படம் அப்படின்னாலே பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபைட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அப்புறமா படமும் பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இதில் ஸ்பெஷலாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க படம் வெளிவராமல் இருக்கிறதுக்காக. இப்படியாக படம் வெளிவருவதற்கு 4 ஆண்டுகள் ஆனது. 1974 இதில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இவர்கள் இருவரும் ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, ஏன் இந்த படத்தை மெதுவாக எடுக்கிறாரு, ஸ்லோவாகுது. உடனே அதற்கு அவர் கொடுத்த பதில், இன்றைய சூழ்நிலையும் காலகட்டமும் இதுதான். இது வியாபாரம். வியாபாரம்னு வரும்பொழுது சில எதிர்பாராத சம்பவங்கள் ஏற்படும். அப்படிப்பட்டது தான் இது. வேணும்ட்டே யாரும் போய் ஒரு இதை செய்ய போகிறதில்லை. உடனே இவரும் என்ன பண்ணிட்டாரு, சரி நீங்கள் அவர் எப்போ படத்தை முடிக்கிறாரோ அது மட்டும் வெயிட் பண்ணியிருக்கார். இதில் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சாதாரணமாக சொல்கிறேன். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இவர் தானே உங்கள் அப்பாவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு பதில் தான். அப்படி ஒருத்தரை வெறுத்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது நடந்த ஒரு 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 உண்மை சம்பவம். இது இவர் படத்தை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னும் பொழுது எதிர்க்கட்சி, அதை நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் அழைத்து எங்கள் அப்பாவை அழைச்சி பேரம் பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க, அந்த நெகட்டிவ் ரைட்ஸை எனக்கு கொடுத்துருங்க, அந்த நெகட்டிவ் அப்படியே எனக்கு ஒப்படைச்சிடுங்க, அந்த செலவு பணத்தையும் மேலே ஒரு தொகையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஒன்று இவர் கேட்டிருக்கார், ஏன் நீங்கள் படத்தை முடித்து ரிலீஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காரு. இல்லை படம் வெளிவராது. அதாவது எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்து அதை வெளிவராமல் இருக்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்துட்டார். இது புரட்சித் தலைவருக்கு தெரிய வந்தது. அந்த ஒரு நேரத்திலும், ஏன்னா 77 இவர் ஆட்சிக்கு வந்தார், இது நடந்தது 74ன்னு நான் சொன்னேன். அந்த ஒரு நேரத்திலும் இவர் என்ன பண்ணார், இதை தெரிஞ்சதும் உடனே கால் ஷீட் கொடுத்து மறுபடியும் எப்படியாவது படத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு. இதில் என்ன எப்படி சேவ் பண்ண முடியும் அந்த ஒரு படத்துக்கு அப்படின்பொழுது, எப்பொழுதுமே எந்த ஒரு படமாக இருந்தாலும் எம்ஜிஆருடைய பாடல்னால் அந்த கனவு காட்சின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பென்ஸோடு தான் இருக்கும். பாட்டு செட்டு, அந்த செட்ஸ்லாம் போட்டு பண்ணுறது. அதனால் ஒரு பாடலில் இவர் வேற ஒரு படத்துக்காக ஷூட் பண்ணதை எடுத்து இதுக்கு டொனேட் பண்ணிட்டார். இந்த பாடலை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு. அதே போல் படமும் முடிந்து வெளியானது. பல எதிர்ப்புகள், அதாவது எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அன்று மட்டுமல்ல, இன்னைய நாள் மட்டும் அந்த படம் லாபகரமான ஒரு படம். அது எந்த விதத்திலையுமே நஷ்டம் ஏற்படலை. ஆனது ஒன்று தான், டிலே ஆனது. அது ஏன் அது அந்த அளவு காலதாமதம் ஆனதுன்றது அன்றைய சூழ்நிலை, அதுதான் அரசியல். ஆனால் என்ன ஆயிற்று, மற்றவர்கள் பேசி சில பேர் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதுதான் வாழ்க்கை. அதை இருவருமே அந்த நேரத்தில், அதை இருவரும் நான் சொன்னது இந்த 2 பேரும் நண்பர்கள். ஒருவர் அவரை நண்பர் மட்டுமில்லை, அதுக்கு மேலேயே அவரை உயர்த்தி வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இருவருக்கும் சண்டை இல்லை, இருவருக்கு இடையே பிரச்சனை கிடையாது. இதை நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஆனால் விஷயம் என்னன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன், விஷயம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதனால் இதுதான் நடந்தது. இதனால் எம்ஜிஆர் இவர் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. காரணம், அப்பா ஒரு டைமில், அந்த டைமில் 82, இவர் 77 இவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதும் இந்த ஒயின் ஷாப்ஸ்க்கெலாம் லைசன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ தமிழ்நாட்டுக்கு மொத்தம் தமிழ்நாட்டிலேயே லைசன்ஸுங்கிற அந்த சிஸ்டமை கொண்டு ஒரு 3 இல்லை 4 கடைகளுக்கு தான் லைசன்ஸ் வழங்கப்பட்டது. அதில் 1 அப்பாவுக்கு கொடுத்தார்.
ஏன் அப்படி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி வளரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா கொடுத்துருக்க வேண்டாமே. அது மட்டும் இல்லாமல் பல பல படங்களுக்கும் இவர் உறுதுணையாக இருந்திருக்கார். இவர் முதலமைச்சராக இருந்தப்போ ஏன் இவரை வந்து அரசியலுக்கும் வர சொன்னார்? இவர் போக விரும்பவில்லை. அதனால் இவர்களுடைய இது வந்து ஒரு உண்மை. இதை தான் நான் வந்து மலேசியாவில் சொன்னேன். அப்போ வந்து விஜயன் சாருக்கு இதை நான் சொல்லலை. நான் சும்மா மேடையில் போய் நான் பேசுனது இவரே அசந்துட்டார். என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லைங்க இதுதான் உண்மை. ஏன்னா இவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். விஜயன் சார்கிட்ட நான் தனியாக உட்காந்து பேசும்பொழுது நான் சொல்லியிருக்கேன். இவர் சொல்லுவார் எப்பாவது ஒரு தடவை அதை நம்ம பதிவு பண்ணணும், எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது எல்லோரும் சொல்லும்பொழுது, நீங்கள் இதை சொல்கிறத கேட்டாங்கன்னா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னார். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன். அதை நான் வந்து இன்றைக்கி சொல்லணும்னு எனக்கு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இது நடுவில் வந்து நான் எங்கேயுமே பேசவே எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் வந்து நான் அதை சொல்லணுமான்னு கூட யோசிப்பேன். காரணம் அது இட்ஸ் அ வெரி ஒரு 2 பேருக்குள்ளே இருந்த ஒரு ப்ரைவேட் அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். அது ஒரு உறவு, ஒரு சாதாரண நட்பு கிடையாது. சரி, இது ஒரு நேரம் சீரியஸாக உங்களுக்கு சொல்லிட்டேன் இதை பற்றிலாம். என்னுடைய பார்வையில் வந்து எப்படி நான் புரட்சித் தலைவரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு அது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து எவ்வளோ வயசுன்னு தெரியாது. மஸ்ட் பி அரவுண்ட் ஒரு 3லேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கலாம். என்னை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு ஐ திங்க் தே வேர் கெட்டிங் ரெடி. அப்போ ஒரு தடவை என்ன பண்ணாங்க, திடீர்னு எங்கள் அப்பா வந்து என்னை தூக்கிட்டு போகிறார். அவசரமாக எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. ஒரு காரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் மடியில் உட்கார வைக்கிறாங்க. அவர் என் கையை பிடிச்சி ஒரு பலகையில் ஆ அப்படின்னு எழுதுகிறார். அது புரட்சி தலைவர். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எம்ஜிஆரும் ஆன்மீகமும் பேசின உரையை கேட்டு ரொம்ப அசந்து போனேன். எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுபோல் அன்னைக்கு அவர் எழுதின அந்த ஆ என்ன ஒரு இன்ஜினியர் ஆக்குச்சு. நான் இன்ஜினியர் ஆனது கூட நான் சொல்கிறேனே, அது வந்து அப்பாவுக்கு அப்புறம். அப்போ தலைவர் வந்து முதலமைச்சர். நான் +2 முடித்தேன். +2ல் வந்து ஒரு டீசன்ட் மார்க்ஸ், about 92%. பட் ஆனாலும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற சில கேட்டகரினால் மெட்ராஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல. உடனே இவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் போல் இருக்கும், அதில் எழுதி மார்க் எடுத்தாலும் நல்ல காலேஜில் போகணுன்னு நான் கோயம்புத்தூரில் போய் படித்தேன். அப்போ நான் போகும்போது ஒரு கண்டிஷன் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நான் போய் படிப்பேன், ஆனால் 1 வருஷம்தான் அங்கே, 4 வருஷம் என்னுடைய கோர்ஸ். 1 வருஷத்தில் என்னை நீங்கள் திரும்பி கூப்பிட்டு வந்துடணும் மெட்ராஸுக்கு அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா இருந்தாங்க அப்போ உயிரோட. உடனே எங்கள் அத்தை வந்து அத்தை தான் பேசுவாங்க அவர் தலைவர்கிட்ட. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு வரணுங்கிறான், என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா, பண்ணி கொடுக்க முடியுமா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்ன முதல்ல போய் சேர்ந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 1 வருஷத்தில் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போதைய ரூல் எப்படின்னா, 2 செமஸ்டர் முடித்ததுக்கப்புறமா அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான், அப்படி இல்லாமல் இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் உடனே கிடைக்கும். நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஃபெயில் ஆனாலும் இவர் இருக்கார்ல, அதனால் வந்துடலாம். உடனே அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இவர் சொன்னது நம்ம பையன் மேலே ஒரு தப்பு இருக்குது, அதை நான் ஓவர்லுக் பண்ணி நான் அவனை வர வச்சுட்டா என்னுடைய கட்சிக்காரங்களே என்னை பார்த்து பேசுவாங்க அப்படின்ட்டார். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா என்னென்னா நான் ரொம்ப கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன், நம்ம எப்படி மெட்ராஸ் போயிடலாம். அந்த சமயத்தில் தான் நான் ஊருக்கு அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவையும் நான் இழந்துட்டேன். அதனால் எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் கோயம்புத்தூரில் போய் படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன சொல்லியிருக்காரு இவர், ஆனால் அவன் வந்து அந்த இன்ஜினியரிங் வந்து முடிச்சுட்டு வரணும், முடிக்காமல் வந்துட போகிறான், அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் வந்து கண்டினியூ பண்ணி படித்தேன். 7th செமஸ்டர் முடித்ததுன்னு நினைக்கிறேன்.
நான் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே ஓரளவுக்கு அவர் மேலே இருந்த கோபம் கொஞ்சம் போயிருச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார், வாங்கி கொடுக்கல. நான் இந்த 7th செமஸ்டர் ஹாலிடேஸ் வந்து வீட்டில் இருந்தப்போ எங்கள் அத்தையை கேட்டேன், நான் போய் அவரை பார்க்கணும். பொதுவாகவே நான் வந்து எம்ஜிஆர் ஃபேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, உடற்பயிற்சி செய்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், என்னை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து வச்சிங்க. எனக்கு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் வந்து புரட்சித் தலைவர் தான். ஏன்னா அவரை பற்றி நான் நிறைய வீட்டில் பேசுவாங்க, இந்த மாதிரி அவர் இப்படி சாப்பிடுவார், அப்படி சாப்பிடுவார், இந்த அளவுக்கு பார்த்துப்பார், சிகரெட் பிடிக்க மாட்டார், குடிக்க மாட்டார் அப்படின்லாம். ஸோ அதனால் எனக்கு வந்து அது ஹேபிட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், சாப்பாடு ஒழுங்காக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், உடற்பயிற்சி தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் வந்து என்னுடைய ஸ்கூல், நான் ஒரு 15-16 வயசுலேருந்து உடற்பயிற்சிங்கிறது என்னுடைய லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் ஸ்டைல். நான் அப்படி இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணேன், எங்கள் அத்தைகிட்ட நான் சொன்னேன், நான் அவரை பார்க்கணும் அப்படின்னதும் இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு பர்டிகுலர் டேட், ஏதோ ஒரு ஃப்ரைடே மார்னிங் 10 o'clockனு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து காலேஜில் என்ன இப்போ எழுப்பி விடுறதே 10 மணிக்கு தான் எழுப்பி விடுவாங்க. அதனால் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பி விட்டாங்க. நான் எழுந்து உட்காந்து கேட்டேன், டிரைவர் வந்தாச்சான்னு கேட்டேன். டிரைவர் அன்னைக்குன்னு பார்த்து லீவ் போட்டான். நான் உடனே என்ன பண்ணேன், அப்படியா சரி நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதாவது சும்மா எனக்கு அதில் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தேன். நான் நினச்சேன் அப்புறம் போய் பார்த்துக்கலாம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன். அப்புறம் டாக்ஸியில் போறியான்னாங்க. நான் இல்லை டாக்ஸிலலாம் நான் போக மாட்டேன், டிரைவர் வரட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். வெளியில் போயிட்டேன், ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுற்ற போயிட்டேன். கொஞ்சம் போயிட்டு திரும்பி வரேன், எங்கள் அத்தை கேட்குறாங்க என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி ஜானகியத்தை ஃபோன் பண்ணாங்க, தலைவர் வந்து கோட்டை போகிறதுக்கு, கோட்டை நான் சொல்கிறது செக்ரட்டேரியட், ஹிஸ் அஃபிஷியல் ஆஃபீஸ். ஸோ இவர் அதுக்காக ரெடி ஆகிட்டு கீழே வந்திருக்காரு. வந்ததும் இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி அசோகனோட பையன் வந்து முடிக்க போகிறான், இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்க போகிறான், உங்களை பார்க்கணுன்னு சொல்லி அதுக்காக சொல்லியிருக்காங்க. இவரும் 10 மணிக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. டைரெக்டாக பேசினது, இது வந்து ஒரு பிஏஓ ஒரு செக்ரட்டரியோ கொடுத்த அப்பாயின்மெண்ட் இல்லை. உடனே இவர் கிளம்புறதுக்கு வந்தவர், கீழே இறங்கி வந்தவர் கேட்டிருக்காரு, எங்கே அவன் கேட்டிருக்காரு. இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சரின்னு வேறு ஏதோ வேலையை பார்த்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பி எங்கே அவன் கேட்டிருக்காரு. இன்னும் வரலன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கார். இவர் சொன்னார், இவனுக்காக அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் வேறு ஏதோ வேலையை பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாரு, இவனை வர கிளம்பி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அவ்வளவு ஐ வாஸ் ஸோ அப்செட் when I came back. அதுக்குள்ளே எனக்கு காலேஜ் திறக்குதுங்கிறதுனால நான் மறுபடியும் கோயம்புத்தூர் போயிட்டேன். முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் அந்த கோர்ஸ் முடிச்சிடுறேன் 8th செமஸ்டர், பட் ஐ வாசன்ட் லக்கி இனஃப் டு மீட் ஹிம். ஏன்னா எனக்கு கிடைச்ச அப்பாயின்மெண்ட் was on 24th December 1987 morning. That is the day he passed away. அவர் புரட்சித் தலைவர் இறந்த நாள் அது. நான் ரொம்ப 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 வருத்தப்பட்டேன். அதாவது இவரை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது வந்து அவர் கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லலாம். அதாவது உழைப்பால் உயர்ந்தவர், எப்படி வேணாலும் பேசுங்க. என்னுடைய பர்சனல் வியூவில் இவ்வளவு பெரிய ஆள் எனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டானான்னு அதை ஞாபகம் வச்சு கேட்டு போகிறாருன்னும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டாம், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் அவருடைய ஒரு படங்களும் சரி பாட்டுக்கள் இதை வந்து கேட்டு நான் காலேஜில் இருக்கும்பொழுது நிறைய பேர் வந்து அப்போ வந்து கமல் ரஜினி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சாங்ஸ். ஆனால் நான் புரட்சித் தலைவரோட பாட்டுகளை கேட்பேன். என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். என்னுடைய ஒரு மைண்ட் செட் வந்து ஓரளவுக்கு படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு அது வந்து ஒரு துணையாக இருந்தது அந்த நேரத்தில். ஏன்னா என்ன கேள்வி கேட்பதற்கு அப்போது யாருமே கிடையாது. ஸோ இது வந்து
ஒரு பர்சனலாக என்னுடைய பார்வையில் இவர் வந்து எனக்கு தலைவர் மட்டுமல்ல, எனக்கு வந்து ஒரு குருன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சேன். அதாவது அப்பாவோட பயோகிராஃபியிலேருந்து எடுத்தது. அப்புறம் இவங்க 2 பேரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வந்தது. இதில் எனக்கு வந்து மறுபடியும் இந்த இவரை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நல்ல வழியில் ஒரு சேனலைஸ் பண்ணது அப்படின்னா அதுக்கு நான் விஜயன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இவர் வந்து என்னை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஒரு தடவை வந்து பார்த்தப்போ நான் அவ்வளோவா எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது பொதுவாகவே வந்து நான் நிறைய பேரை சந்தித்து பேச மாட்டேன். ஆனால் இவர் என்ன பண்ணார், அப்படியும் விடலை, எப்படியும் பார்த்து பேசணும். ஏன்னா என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு, நேரில் உங்களை சந்தித்து நான் சிலது கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவரை சந்தித்து பேசும்பொழுது தான் இவர் நிஜமாகவே எம்ஜிஆர் மேல் அபிமானம் உள்ளவர், அன்பு உள்ளவர், அவரை பற்றிய விவரங்கள் சரியாக தெரிந்து வைத்தவர். அதாவது எதுவும் கதை கட்டி பேசலை. ஏன்னா நிறைய பேர் முகஸ்துதி அப்படின்னு சொல்லுவோம், அது முகஸ்துதிக்காக பேசியவர்கள் நிறைய பேர். அதெல்லாம் எனக்கு பேசும்பொழுதே எனக்கு தெரியும். ஆனால் இவர் அப்படி இல்லை, இதுதான் இப்படி தான் அப்படின்னு என்கிட்ட பேசினார். உடனே அப்போ தான் அவரை நான் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார், பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்து பேசினால்தான் மக்களுக்கு தெரியும். அதை வந்து நான் ஒரு சின்ன வழியில் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் சும்மா வாங்க முதல்ல ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி தான் நான் முதல்ல நான் போனேன். இது வந்து இல்லை ஆல்மோஸ்ட் 10 years நினைக்கிறேன், 10 வருஷம் நினைக்கிறேன். நான் நடிக்க ஆரம்பித்தது கொஞ்சம் முன்னாடி அந்த டைமில். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பேசுவார், இவர் தலைவரை பற்றி பேசுவார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கும் நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு இந்த சென்னையிலேருந்து நீங்கள் ஆளுங்க நடிகர்களையோ இல்லை அந்த துறையை சேர்ந்தவர்களையும் அழைச்சிக்கிட்டு வர்றது உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு மரியாதை செலுத்துறது தான் நாங்கள் இங்கே வர்றது. அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். என்ன நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கிறதுன்னு நான் நினைக்கல. உங்களுடைய நிகழ்ச்சிக்கும் நீங்கள் எடுத்துக்கிற முயற்சிக்கும் என்னுடைய மரியாதை இது. ஸோ இப்போ இவர் என்கிட்ட சொல்லும் பொழுது அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நேற்று நாளை படத்தை ஏங்க ரீரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் வந்து நான் சொன்னேன், இல்லைங்க அது இப்போ எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னுடைய கவனம் பூரா வந்து நான் நடிப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும், படங்களை பார்க்குறதோ இல்லை டைரக்டர்ஸை மீட் பண்ணுறதோ இப்படி தான் இருந்தது. இவர் என்கிட்ட ஒரு வருஷம் 2 வருஷமாக பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் என்ன சொன்னார், எம்ஜிஆர் அறக்கட்டளை ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்கும், அதில் வந்து அவருடைய படங்களை வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அதை வந்து பாதுகாத்து அதை நல்ல விதத்தில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு சரியான ஒரு விஷயமாகப்பட்டது. ஏன்னா இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து என்கிட்ட பேசும்பொழுது அவர் கேட்பார், இந்த மெட்ராஸ் ஏரியாவை யாருக்காவது ரைட்ஸ் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்பார். இல்லைங்க அது முடிஞ்சு ஒரு 5-6 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். இல்லைங்க அப்படி நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் படம் வெளியே வராது இல்லையா, வெளியே வரலாம் எப்படி மக்கள் போய் பார்ப்பாங்க அப்படின்னார். ரொம்ப சரியாக இருந்தது. நான் சொன்னேன், ஏங்க அந்த ரைட்ஸை நீங்களே எடுத்துக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அப்படித்தான் முதல் படமாக இதயக்கனி ஃபவுண்டேஷன் நேற்று இன்று நாளை அப்படிங்கிற அப்பா தயாரித்த அந்த படத்தை அதோட நெகட்டிவ் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. இதுவும் பிக் அப்ளாஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்னு சொல்லலாம். ஏன்னா உங்களை போல் இப்போ இந்த ஊரில் இந்த ஃப்ரான்ஸ்லேண்ட் மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் கூட ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்காங்களா அந்த போல் இருக்கும்பொழுது இதை வந்து ஒவ்வொரு ஊராக எடுத்துகிட்டு போய் இதை சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறார். உடனே நீங்கள் கூட நினைக்கலாம், ஏன் இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னு. தமிழ்நாட்டில் வந்து இவர் செய்கிற வேலைகள், இவருக்கு நிறைய விதத்தில் நான் சப்போர்ட் பண்ணணுன்னு இருக்கேன். அதையும் நான் இன்னும் கொஞ்சம் காலத்தில் எப்படியும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு இருக்கேன். அதை பற்றி நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு விஷயம் ஈஸியாக நடந்துட்டால் வந்து அதோடைய மதிப்பு தெரியாது. அதுபோல் அவருக்கும் நிறைய தடைகள் இருக்குது.
அரசியல் அப்படிங்கிறது யாரையுமே விட்டு போகாது. வீட்லேயே இருக்குங்களே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, அதை எப்படி அப்புறம் எப்படிங்க வெளியே சொல்ல முடியும்? அதுபோல் இவருக்கும் வந்து நிறைய அந்த சில தடைகள் இருக்குது. ஆனாலும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கார். அதனால தான் உடனே என்ன பண்ணார், இந்த மாதிரி இடத்த ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நம்ம செய்வோம் அப்படிங்கிறது. இதில் நான் பர்சனலாக நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பேன், அது வந்து எங்கள் ஊரில் செய்யணும் போல இருக்குது. நீங்கள் அதை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் நான் சொன்னேன், நான் உட்காந்து கலை நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நான் நினச்சிக்கிட்டது அந்த ஒரு டோட்டல் பேராகிராஃபியை நான் அடிச்சிட்டேன், நான் பேசக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அதில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நினச்சேன் அப்படின்னா, அதாவது இன்றைய ஜென்ரேஷன்ஸ், இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் எம்ஜிஆரை தெரியும், அவரை பற்றிய விஷயங்களை அனைத்தும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இன்றைய ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு முயற்சி வந்து இந்த பாட்டில் நம்ம எம்ஜிஆருடைய பாட்டுகளை ஏன் ரீமிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஒரு சின்ன போட்டியாக ஏன் நடத்தக்கூடாது? அவங்களும் அப்படின்னா அவருடைய படங்களை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க ஐடியாஸை கொடுக்கட்டும். ஏன்னா ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஒரு ஐடியா கிடச்சா தானே அவங்க வந்து சாங் கம்போஸ் பண்ணலாம். ஏன் பாட்டு அப்படின்னு கேட்குறீங்க? நம்முடைய கலாச்சாரமே பாட்டில் இருந்து வளர்ந்தது தான். ஒருத்தவங்களுடைய பேச்சில் சொன்னாங்க, எப்படி தெருக்கூத்துலேருந்து நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுபோல் ஏன் அதே ஃபார்முலா தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான், அதே வந்து ஏன் இளைஞர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் அதை நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கீங்கன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி அதை மெருகுபடுத்தலாம், அதை எப்படி இன்னும் அவங்களுக்கெல்லாம் நல்லா புரிகிற அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களும் சேர்ந்து அவருக்கு சொல்லலாம், ஒரு ஐடியாவாக சொல்லலாம். நாங்கள் அதை செய்கிறதுக்கு இருக்கோம். நான் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அவருக்கு உறுதுணையாக, அதாவது புரட்சி தலைவருக்கு அவருடைய புகழ் பரப்புவதற்கு அவருடைய எண்ணங்கள், அவருடைய முயற்சிகள். ஏன்னா நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது எப்படி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது. அவ்வளவும் வந்து மற்றவங்களுக்கு தெரிகிறது மட்டுமல்ல, ஏன்னா இது வந்து நம்ம படிக்க தான் நம்ம சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சிலது வந்து சில வருடங்கள் கழித்து கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், வயசானதுக்கப்புறமா புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு நேரம் நம்ம அதை செய்வோம். சில பேர் வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம வந்து சின்ன வயசில் நிறையா வெளியில் போய் தண்ணி அடிப்பாங்க, குடிக்கிறத பற்றி சொல்கிறேன். கொஞ்சம் சில வருடங்கள் ஆகட்டும், அப்புறம் அவனுக்கு பொறுப்பு வந்துடுது. பொறுப்பு வந்து அவன் என்ன சொல்கிறான், அவனே என்ன சொல்கிறான், நான் இப்போலாம் வெளியே போகிறதில்ல, என் வேலை இருக்குது, எனக்கு இது இருக்குது, நான் இது பண்ணுறேன். ஒரு காலகட்டத்தில் அவன் அதை உணர்ந்து அவன் திருந்துறான். அது ஒருத்தர் உணர்வதற்கு இதை வந்து ஒரு உதவுகோலாக இவருடைய பாடல்கள், இவருடைய படங்கள் இருக்கும். நம்முடைய கலாச்சாரத்தை, தமிழ் கலாச்சாரத்தை இவருடைய படத்திலிருந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு செய்கிறதுக்கு இது இன்னும் வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் விஜயன் சார்கிட்ட நீங்கள் சொல்லலாம். அதை எந்த அளவுக்கு எங்களால் செய்ய முடியும், என்னுடைய சார்பில் என்னால் எந்த அளவுக்கு அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, நான் சந்தோஷமாக செய்வேன். அண்ட் தட் வாஸ் நைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு தோணுதா? என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கடைசியில் கேட்டால் தான் சட்டுன்னு உங்களுக்கு தோணாது. முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே யோசித்து வச்சுருப்பீங்க. அதனால தான் நான் கடைசியில் கேட்குறேன். சாரி? ஆல்வேஸ். இங்கே வந்து நான் 2 நாளாக வந்து நான் எங்கே ஜிம்முன்னு தேடிட்டு இருக்கேன். எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு இவர். ஏன்னா உடனே எங்கேயாவது ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்கு, அதனால் போக முடியல. உடற்பயிற்சிங்கிறது என்னை பொறுத்த மட்டும் it's more of a time where I think, I relax, I rejuvenate. அது என்னை புதுப்பிக்கிறதுக்கு அது அந்த ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு அது கண்டிப்பாக தேவை. அப்படி தான் நான் வச்சுருக்கேன். அதை இப்போ பண்ணுறது வந்து 2 படம். தொட்டால் தொடரும்னு ஒரு படம், நல்ல படங்க. அது டைட்டில் தான் அப்படி இருக்குது. அப்புறம் சண்டமாருதம்னு ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு முதல் தடவையாக ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். ஸோ வில் see. இது வந்து ஒரு
நிறைய நான் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஹவ் பீன் ஆஸ்ட். அதை நான் வந்து டெலிபரேட்டாகவே, அதாவது எனக்கு தெரிஞ்சே நான் அதை செய்கிறதில்ல. எதுக்காக நான் சொல்கிறேன், இது வந்து பியோர்லி என்னுடைய அனாலிசிஸ். இது ஒரு தந்தை நடிகராக இருக்கார், அவருடைய மகன் அவருடைய வாரிசு நடிக்க வரும்பொழுது 99% எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்து தந்தையை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க. அவருடைய டயலாக், அவர் பேசுகிற மாதிரியோ இல்லை அவரை போலவே நடிப்பாங்க. அப்படி செய்துக்கிட்டு இருந்த நடிகர்கள் யாருமே அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்த நேரத்தில் வந்து அவர்கள் புகழடையலை. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் வந்து பேர் சொல்லக்கூடாது, அதனால் நான் பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் சில நடிகர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு சட்டுன்னு தனக்குன்னு ஒரு பாணியை ஏற்படுத்திக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாருமே ஃபேமஸ் ஆனாங்க. அதனால் நான் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் சில படங்களை நான் பண்ணுவேன். ஆனால் வந்து என்ன காரணத்தினாலேயோ அப்பாவை விட நான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன் தோற்றத்துலேயும். அதனால் அது வந்து அவ்வளோவா எளிதாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ தட் இஸ் த ரீசன். Yeah. Is that? Yeah. Yeah. Thank you. இது வந்து ஒரு எனக்கே சில நேரத்தில் வருத்தமாக இருக்கும். காரணம் ஏன்னா என்னை வந்து ஒரு அதாவது பொதுமக்கள் அப்படிங்கிறது, ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க கேட்குறது பரவாயில்ல, அதை நான் ஓரளவுக்கு ஒத்துப்பேன். காரணம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க தூரத்துலேருந்து பார்க்குறவங்க தான். சினிமா துறையை சேர்ந்த நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு பெரிய நடிகர் அவரோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஓகே, அவர் கூட நடிக்கிறதுக்கு என்ன கேட்ட முதல் கேள்வி அதுதான். அவரால், அதாவது தலைவரால் வந்து இவருக்கு வந்து பல கஷ்டங்கள் வந்துதாமே. நான் உடனே அவருக்கு எடுத்து சொன்னேன். ஓ அப்படியா, இவ்வளோ வருஷம் நான் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமானது அவர் அப்படி சொல்லவே. அப்போ அது அந்த மாதிரி அவர் கேட்டார் அப்படிங்கிறத நான் விஜயன் சார்கிட்டையும் சொன்னேன். இவருக்கும் அவரை நல்லா தெரியும். உடனே அவர் சொன்னார், பார்த்தீங்களா, இதை வந்து நீங்களே நம்ம 2 பேருமே பேசிகிட்டு இருந்தால் எப்படி வெளியில் தெரிய வேண்டாமா அப்படின்னார். நான் அதை ஏன் நான் அப்படி வெளியில் சொல்லாமல் இருந்தேன் இவ்வளோ நாள் அப்படின்னும் பொழுது, அதாவது மலேசியா அந்த ஃபங்க்ஷனை தவிர அதுக்கப்புறமா நான் பேசினதில்லை. அப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இட்ஸ் மோர் லைக் அ பர்சனல் திங். இட்ஸ் அ பர்சனல் பர்சனல் எப்படி சொல்கிறது, ஒரு பர்சனல் திங். அதை வந்து 2 பேருக்கு இருந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம், அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே இருந்ததை வந்து நான் எப்படி அதை வந்து பப்ளிக்காக சொல்கிறது வந்து அதை என்னமோ அம்பலப்படுத்துகிற மாதிரியோ அப்படி எனக்கு தோணுச்சு. அதை வந்து எனக்கு என்னமோ அதை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி தோணுச்சு. உண்மை அதுதான். இதை நான் சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. இதனால் எனக்கு எந்தவித பலனும் கிடையாது, எந்தவித நஷ்டமும் கிடையாது. ஆனால் ஏன் அதை சொல்லலைன்னா இதுதான் ஒரு ரீசன். அப்படி நான் சொல்லணுமா? ஏன்னா 2 பேருமே இல்லை, யாராவது ஒருத்தர் கூட அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை. அப்படின்பொழுது நான் சொன்னால் அது எந்த அளவுக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். But then I thought it should be cleared. Yeah. No, see, அதாவது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்தே எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறதுல ரொம்ப ஆசை. நான் எங்கள் அப்பாகிட்டே வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கேன். சும்மா சின்ன வயசுலேயே நான் உட்காந்து கதை சொல்லுவேன், அவர் கேட்பார் உட்காந்து. ஏன் அதை வந்து நீ புக்காக எழுது அப்படின்பார். நீ புக்கு எழுது, நான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னார். நான் அதை எழுத மாட்டேன், அதை சொல்கிறதோட சரி. திரும்பி அதை அதெல்லாம் செய்கிற மாதிரிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு படத்தில் நான் யாராவது கிட்டார் வாசிக்கிறது பார்த்தா ஒரு 2-3 மாதம் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அதை தூக்கி போட்டு வேறு ஏதாவது வேலையை பார்க்குறது. ஸோ அதுபோல் அதை ட்ராப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் நான் வந்து அது
ரொம்ப சின்ன வயசில் விளையாட்டில் தான் என்னுடைய கவனம் ஃபுல்லாக இருந்தது. அப்போ ஒரு தடவை இவர் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு, இது அவருடைய ஃபஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்த டைம், என்னை கூப்பிட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னார். இன்ஜினியரிங்னால் எனக்கு அந்த ஸ்பெல்லிங் கூட தெரியாது அந்த நேரத்தில். அப்படி அவர் கொடுத்தது தான். அதுக்கப்புறமா அப்போ கூட நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அவர் அந்த மாதிரி பேச ஆரம்பித்து வித்தின் 2 years அவர் இறந்து போனதும் எனக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால தான் நான் இன்ஜினியரிங் படித்தேனே தவிர நான் விருப்பப்பட்டு நான் இன்ஜினியரிங் படிக்கவே இல்லை. எனக்கு அப்போ சேர்ந்த என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், இப்போவும் கூட ஐ கீப் இன் டச் வித் ஹிம். அவன் என்னை பார்த்த கேள்வி, காலேஜில் நாங்கள் 2 பேரும் முதல்ல அவனை பார்த்து ஹலோன்னு பேசுகிறேன், நான் யாருன்னு என்னை பற்றி அவனுக்கு தெரியும். ஆனால் முதல் தடவை சந்திக்கணும், எங்கள் அப்பா வச்சு அப்போ தெரியும். அவன் கேட்டான், நீ படிச்சுட்டு வேலை செய்ய போறியான்னு கேட்டான். இல்லைன்னு சொன்னேன். ஏன்டா ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னா. ரொம்ப உண்மையான விஷயம். எனக்கு அது மனசு கஷ்டமாக இருந்தது அவங்க அப்படி கேட்டப்போ. என்னடா இப்படி சொல்லிட்டேன் நீன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. ஆனால் அது உண்மையான விஷயம். நான் படிச்சுட்டு அதுக்காக நான் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சு பார்த்தேன். அப்போது என்ன வேலை செய்கிறாப்புல அந்த அதில் சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேறு ஒருத்தரோட வேலையை நான் கெடுக்கிறனோன்னு கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் அதை விட்டு வந்தேன்னா வேறு ஒருத்தர் அதை அந்த போஸ்ட்டில் ஃபில்அப் பண்ணிட்டாங்க. நான் ஐ ஜஸ்ட் குவிட். ஒன் ஃபைன் டே ஐ ஜஸ்ட் குவிட். நான் அப்போது என்ன பண்ணேன், தென் ஸ்டார்டட் மை டிவி சீரியல். ஐ டிட் அபவுட் ஒரு 4 டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணேன். வாசன் இன்ட்ரெஸ்டிங். திரும்ப அதே மாதிரி ஒரே குடும்பத்தில் நடக்கிற கதை மாதிரி, அதுலேயே பொம்பளை வெள்ளி, திரும்பியும் அதே இது, அதுலேயும் அதாவது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது. எவ்வளோ நேரங்க நான் போய் பார்த்தேன் ஒரு இதில், நமக்கு என்ன ரோல்னு அவங்க பேசுவாங்க, சார் நீங்கள் சும்மா ரியாக்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் எதுக்குங்க அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்கணும் அதில்? இல்லைங்க, அவங்க தாங்க இதில் எல்லா வேலையும் பண்ணுறாங்க, அப்போ அவங்களே பண்ணட்டும்னு சொல்லிட்டு வெளியே வந்தது தான். நான் அதுக்கப்புறமா நான் திரும்பி போகல சின்ன திரைக்கு. இது நான் எனக்கு நிறைய நேரத்தில் சிரிப்பாக இருக்கும். அதாவது இன்னமும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம டிவி சீரியல் பார்த்தாலும் இன்னமும் அதே மாதிரி தான் கதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் மாமியார் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க. விஷம் வச்சு கொள்வது, ஆளை வச்சு கொள்வது, இப்படி அப்படின்னா இந்த வேலையெல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்குது இதில்? So then came movies and I enjoy doing films. அதாவது இப்போதைய காலகட்டம் அது இதோட சேர்த்து நான் அதை சொல்லணும்னு விரும்புகிறேன். காரணம் நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ எல்லோரும் கேட்பாங்க, எப்படி அந்த காலகட்டத்தில் இப்போ எப்படி புரட்சி தலைவரும் எங்கள் அப்பாவும் ஒரு நண்பர்களாக இருந்தாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு யாருங்க ரொம்ப ஃப்ரெண்டுன்னு என்னை கேட்டிருக்காங்க. நான் சொல்லுவேன் யாரும் இல்லைங்கன்னு சொல்லுவேன். அது என்னுடைய தவறா இல்லை இன்றைய சூழ்நிலையா அப்படிங்கிறது என்னால் இன்னமும் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அது உண்மை. மேபி பிகாஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இப்போ புரட்சித் தலைவர் படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்லன்னா நம்பியார் அவர்கள், எங்கள் அப்பா ஆர்எஸ் மனோகர் அவர்கள், இந்த மாதிரி சில பேர் இவங்க தான். ஒரு சில நடிகர்கள் இருப்பாங்க. புதுசாக யாராவது வர்றாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காரணம் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வேர் ஸோ ஹை. அந்த மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. நீங்களே என்கிட்ட சொல்லிட்டீங்களே நீங்கள் ஹீரோ ஆக்ட் பண்ணுன்ட்டு, அந்த மாதிரி நினச்சா பண்ணிடலான்ற அளவுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதனால் ஒருவேளை அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் போகிற ஒரு ஹீரோ அப்படின்றா அவருக்கு ஒரு சினிமாவில் நடிக்கும்பொழுது இன்றைக்கி மிந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஐட்டம் சாங் இவங்க ஆடியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய நியூஸ். உடனே உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் முதல்ல போய் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை கூப்பிட்டு போவாங்க. பாருங்க படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் அது இல்லை, ஐட்டம் சாங் யார் பாடுறாங்கன்றது தான். நீங்கள் அப்போல்லாம் ஏமாந்துட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இப்போ எப்படி இருக்குன்னா இந்த படத்தில் மொத்தம் 12 வில்லன் அப்படின்னு போடுவாங்க. இன்னும் 12 வில்லனா, இதில் என்ன பண்ணுறது, நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்க ரோல் அப்படிங்கிறது தான். ஸோ அது நிறைய காரணங்கள் இருக்குது.
ஏன் அந்த மாதிரி கதையே மாறிடுச்சு, ஏன் திரைக்கதை இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அப்படி ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா அவருக்கு வந்து எத்தனை பேர் அவர் பார்த்துக்கிட்டு பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் என்னைக்கு போய் அவர் ஷூட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறது. அதனால் அது மாறிட்டதுனால இந்த மாதிரியான ஒரு 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 கேப், ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது, எங்களுக்குள்ளே இருக்குது. சில பேர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றாப்பில் சொல்லிப்பாங்க, கடைசியில் பார்த்தா அது 2 பேரும் அவங்க சந்தித்ததே ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இல்லை எப்போதோட ஃபோனில் பேசியிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் சேஞ்ச் ஹேப்பன்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும். அதே போல் தான் இன்றைய தமிழ் சினிமாலையும் அப்படி இருக்குது. ஆனால் அதனால் அது எந்த விதத்துலையும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வடநாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எப்பொழுதுமே இதில் நான் வந்து பெருமையாகவும் சொல்கிறேன். இதை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அது தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் 100க்கு 100 உண்மை. அதே போல் தான் இங்கே வந்து நான் பார்க்குறேன், நீங்களும் அப்படி அதே மாதிரி தான் இருக்கீங்க. அங்கேருந்து வந்த என்னையும் வந்து கூப்பிட்டு இந்த அளவுக்கு உங்களோட ஒருத்தராக என்ன ஆக்கிக்கிட்டீங்க. அதனால் இதுக்கு மேலே வேறு உதாரணமே கிடையாது. இதே போல் மற்ற மொழி சினிமா துறை இருக்கிறது இல்லை. தமிழ் சினிமா ஒன்று தான். எங்கேருந்து நீங்கள் வந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் ஹவ் சினிமா இஸ் டுடே. எனக்கா வில்லனா பண்ணதுன்னா நான், அவருக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சது நான், அப்புறம் அன்பேவா உயர்ந்த மனிதன், ரெண்டுமே. காரணம் அது ஒரே டைமில் 2 பெரிய ஹீரோவுக்கும் ஃப்ரெண்ட்ஸாக ஆக்ட் பண்ணியிருப்பார். 2த்துலேயுமே 2 டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பார். அண்ட் நானுங்கிறது இட்ஸ் அ ட்ரெண்ட் செட்டிங் மூவி. அந்த மாதிரி ஒரு வில்லன் ரோலை வந்து பண்ணது யாரும் கிடையாது. அந்த டைமில் வில்லன்னா இப்படி தான் டயலாக் பேசணுங்கிறது இருந்துச்சு. அதை உடைத்து எறிந்தது அந்த கேரக்டர். அண்ட் ஐ திங்க் நேரம். ஸோ தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ தூரம் பேஷண்ட்டாக இருந்து கேட்டதுக்கு. நான் எழுதி வச்சதை விட உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி பேசணுன்னு தான் விருப்பப்பட்டேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது ஒரு 5 நிமிடம் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சிறப்பு விருந்தினருக்கு மரியாதை செலுத்திவிட்டு ஒரு வயது குழந்தைக்கு ஒரு 5 நிமிடத்தில் ஒரு கேக் வெட்டி உங்களுக்கு வழங்கப்படும். ஆகியவை இவ்வளோ நேரம் காத்திருந்தீர்கள். அந்த குழந்தையும் வாழ்த்தி விட்டு சென்றால் என்ன இருக்கும். அதே போல் எதிர்வரும் காலைகள் எம்ஜிஆர் விழாக்கள் அன்று திருமண நாளோ பிறந்த நாளோ எந்த வந்தாலும் எங்களிடம் சொன்னால் எங்களுடைய மேடையை அதற்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம், எம்ஜிஆரையே வாழ்த்திய மாதிரி. ஆகவே அமைதியாக அமரவும். முடித்து விடுகிறேன். அடுத்தது நமது பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சால்வை அணிக்க திரு சீனு கணேஷ் அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறோம். அதன்போல் விஜயன் அவர்களுக்கு சால்வை அணிக்க பாண்டியராஜன் அவர்களையும், திரு சகோதரர் வின்சென்ட் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க அருண் அவர்களையும், திரு விஜயன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க பாலகந்தன் அவர்களையும், திரு வின்சென்ட் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அசோக்குமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். உடனடியாக வரவும், ஓடி வாருங்கள். வந்துட்டீங்களா? சார் எல்லாரும் இளைஞர்களாக கூட்டம் ஓடி வாங்கப்பா. கொஞ்சம் அமைதியாக ஒரு 5 நிமிடம் இருக்க வேண்டும். கடைசி வர படம் எடுத்து படம் அது சரி. ஆமாம் எல்லாம் இளைஞர்